ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஐஆர் அண்ட் ஜீரோ எஃப்ஐஆர் என்னென்னு பார்க்க போகிறோம். எஃப்ஐஆர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போது எஃப்ஐஆர்னாவே நார்மலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து யாராவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் உண்மைத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. ஸோ அந்த எஃப்ஐஆரில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த க்ரைம் எங்கே நடந்திருக்கு அதோட டீட்டெயில் இருக்கும், டேட்டு, டைமு, எந்த ஆஃபீஸர் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறலாம் ஓரலாக எழுதி கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் வந்து சீரியல் நம்பரும் நமக்கு வந்துடும், கேஸ் நம்பர் எல்லாமே அதில் டீட்டெயிலாக வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு கோர்ட்டில் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எஃப்ஐஆர்னால் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்ன? ஜீரோ எஃப்ஐஆர் இது என்னடா ஜீரோ எஃப்ஐஆர்? ஜீரோ எஃப்ஐஆர்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 2023 ஆக்ட் படி கொண்டு வந்திருக்காங்க. BNSS 2023 ஆக்ட் படி ஜீரோ எஃப்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஜீரோ எஃப்ஐஆர்னால் என்ன? இப்போ நார்மலாக வந்து நம்ம ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற கேஸ் மட்டும்தான் நமக்கு எந்த ஸ்டேஷன் வருதோ அங்கே போய் கொடுப்போம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோ இல்லை பெட்டிஷன் எதுவும் இருந்தாலும் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் தான் கொடுப்போம். இப்போ இந்த ஜீரோ எஃப்ஐஆருங்கிறது வந்து எதுக்கு மெயினாக கொண்டு வந்திருக்காங்கன்னா பெரிய பெரிய க்ரைம் லைக் மர்டர், தெஃப்ட்டு, ராபரி இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேஷனில் வேணாலும் வந்து நம்ம தகவல் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வேறு ஒரு ஸ்டேஷனில் நம்ம கொடுத்து அதை வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் இதே. இப்போது கரூரில் இருக்க ஒருத்தர் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து க்ரைம் நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு மர்டர் நடந்திருக்கு, இதை நான் பார்த்தேன், எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி ஜீரோ எஃப்ஐஆர் போட வைக்கலாம். இப்போ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னா, இப்போ நான் கரூர்லேருந்து திண்டுக்கல்லில் வந்து ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அஃபெக்ஷன் க்ரைம் நடந்திருக்கு, நான் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த ஸ்டேஷனில் சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து என்னோடய கம்ப்ளைண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மையா அப்படின்னு ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த ஸ்டேஷன் வந்து ஜீரோ எஃப்ஐஆர்னு ஒன்று போடுவாங்க. அந்த ஜீரோ எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரைம் நடந்ததுக்கு உண்டான பேசிக் டீட்டெயில், டேட்டு, டைமு, எந்த இடம், யார் ரெக்கார்ட் பண்ணுறா, அந்த டீட்டெயிலாக இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இல்லாமல் ஜீரோ எஃப்ஐஆராக இருக்கும், அதாவது சீரியல் நம்பர் இல்லாமல். ஸோ அது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு ஜீரோ எஃப்ஐஆருக்கு அப்புறம் அந்த எஃப்ஐஆர் வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த க்ரைம் நடந்திருக்க ஸ்பாட்டில் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் வருது அந்த ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ எஃப்ஐஆரை ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற ஸ்டேஷன் வந்து அதை ரிசீவ் பண்ணி அவங்க ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர். இந்த ஜீரோ எஃப்ஐஆருங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய க்ரைம்ஸ் லைக் மர்டர், ராபரி, தெஃப்ட்டு, இந்த மாதிரி பிக் க்ரைம்ஸ். லீகல் நேமில் சொல்லணும்னா காக்னசபிள் அஃபென்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய க்ரைம்ஸ்லாம் அதுக்கு மட்டும்தான் வந்து ஜீரோ எஃப்ஐஆருங்கிறது பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.